மாட்ட விடாம மேல் நோக்கி செல்வதற்கு அவங்க இங்கே பௌதிகமா சில விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. எப்பொழுதுமே நம்ம ஆன்மாவுடன் இணைந்து இருந்து கொண்டே லட்சியம் எதை இருக்குதோ மோட்சத்தை அடையணும். 10 தசையில் எப்படி அவங்களுடைய பரிணாம வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ருஷிகள் தசாவதாரமா சொல்லியிருக்காங்க. இதுதான் நாராயண தசாபுத்தி. எப்பொழுது அந்த விசுத்த சக்கரா கிளீன் செய்து கொண்டிருக்கிறோமோ கர்மங்கள் குறைவதால பகவத் தத்துவத்துடன் இணைந்து இருக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆயிடுவோம். எப்பொழுதுமே சிருஷ்டி என்பது சூன்யத்தில் இருந்துதான் வந்திருக்குது. எதுவும் இல்லாததில் இருந்து அனைத்தும் வந்திருக்குது. அதே போல சூன்யமான நிலையிலிருந்து அனைத்தும் கிரியேட் ஆயிடும். எப்படி ஒரு ஒயிட் பேப்பர்ல இருந்து